ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஐப்பசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக பலன்களை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் துலாம் மனையில சூரிய பகவான் நீச்சத்தன்மை, ஆனால் நீச்சமாகி நீச்ச பங்கமாக மாறும். சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையிலும், இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். புதன் பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி விருச்சிகத்துக்கு செல்கிறது. அதே போல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் அடைய போகிறார். எங்க விருச்சிகத்தில் ஆட்சி பலம் எப்போ? ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி. அதே போல சுக்கிர பகவான் நீச்சமாக கண்ணில் இருக்கார் அல்லவா, அவர் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி துலாம் மனையில் ஆட்சி பலம் அடைய போகுது. கேது பகவான் சிம்ம மனையிலும் கும்ப மனையில் ராகு பகவானும் வீட்டிருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உச்ச பலம் அடைகிறது. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவானும் ஆட்சி பலம் அடைய போகுது. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் அடைய போகுது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் நீச்ச பங்கத்தை அடைய போகுது. இப்படி நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நல்ல நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, மனதில் தெம்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல உச்சபலம் அடையுது. அப்போ 8ஆம் இடம் என்ன? 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் தான். 8ல் போனால் மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டுபிடிக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வலியை கொடுத்து கொண்டிருந்த, உங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அதிலிருந்து விலக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக, மாதமாக இந்த தனுசுக்கு அமைய போகுது. ஏன்னா நீங்கள் போய் 8ஆம் இடத்தில் இருக்க போறீங்க. அந்த 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உச்ச பலத்தோடு இருந்து கொண்டு அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வலி வேதனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது. அப்போ வலியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், ஹெல்த்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது, அதுக்கு தீர்வு காண போறீங்க. இல்லை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இழுத்தடித்து கொண்டு இருக்கு, அதுக்கு தீர்வை நோக்கி செல்லக்கூடிய, அதுக்கு அடித்தளம் போடக்கூடிய அமைப்புகள். அப்போ வலியை மட்டும் கொடுக்க போதில்லை, அங்கே அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கு. சில நல்ல விஷயங்களும் அதிர்ஷ்டதரமான விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமைய போகுது. அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார் சமசப்தம பார்வையாக, அதாவது உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழிகளை போக்கக்கூடிய சில அம்சங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு. அப்போ கணவன் மனைக்குள்ள சண்டை இருக்கு, அல்லது அவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கு, அல்லது குடும்பத்தில் சில கஷ்டங்கள் இருக்கு, அதெல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஐப்பசி மாதம் உண்டு. அப்போ குடும்பத்தில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள், குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. குரு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட பணமும் வரப்போகுது, இன்சூரன்ஸ் மூலமாக வரப்போகுது, கொடுத்த பணம் திரும்பி ஒரு சிலருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்படி நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திடீர் திருமணம், குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கிறீங்க, வரக்கூடிய அமைப்பு ஒரு ஃபிக்ஸ் ஆகுது, திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது, ஒரு நபர் புதுசாக வரப்போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதம் உண்டு. 3 இருக்கிறது நல்லதா? நல்லது.
அப்போ 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது உங்களுடைய முயற்சியும் தைரியம் தன்னம்பிக்கையும் பெருசாக்க போகுது. அப்ப தைரிய வீரியம் நன்றாக இருக்க போகுது, அந்த உத்வேகம் இருக்க போகுது, ஒரு விவேகம் இருக்க போகுது, எதை எப்படி எங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த அந்த அறிவுபூர்வமான சிந்தனை ஓட்டங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். பிரயாணம் உண்டு, வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது, புதிய ஒப்பந்தங்கள் உண்டு, கலைத்துறையில் ஈடுபாடு நிறைய அன்பர்களுக்கு ஏற்படுத்த போகுது. ஏன்னா கலைத்துறைக்கு சொந்தக்காரரான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கு. அப்போ நிறைய பேர் இயல் இசை சார்ந்த விஷயங்கள், சினிமா துறையில் இன்றியாவதற்கும் ஊடகத்துறையில் இன்றியாவதற்கும் பாட்டு சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இன்றியாவதற்கான வாய்ப்புகள் அதுக்குள்ள மனநிலை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவேனா இந்த ஐப்பசி மாதம், அதுக்கு நல்ல பலன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் உண்டு. 2க்குரியவன் 4ஆம் இடத்தில் இருக்கார். தனம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசிநாதனான குரு பகவானுடைய பார்வையில் இருக்கு. அப்போ தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும், தன காரக கிரகமான குரு பகவான் தன ஸ்தான அதிபதியான சனி பகவானையும் பார்க்கும் பொழுது தனத்துக்கு பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் பொருளாதாரம் சிறக்கப் போகுது. அதன் மூலமாக முதலீடுகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். என குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். முதலீடுகள், அப்போ என்ன முதலீடுகள்? ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்கு, அதை வாங்கிக்கலாம். வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஒரு இடம் வாங்குறது, ஒரு விவசாய நிலத்தை வாங்குறது, அல்லது வீடு கட்டி வாடகைக்கு வருவது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி தரமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் வீட்லேயே இல்லை சார், வீட்டில் இருந்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பேசாம வனவேசத்துக்கு போயிடலாமா என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு கூட இப்போ நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. 5ஆம் அதிபதி 12ல் இருக்கார். 12ஆம் இடத்துக்கு வரப்போறார் இந்த ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி. அப்போ 5ஆம் அதிபதி வலுப்பெறுது. 5ங்கிறது குழந்தைகள், 12 அப்போ குழந்தைகள் வெளிநாட்டு செல்வதற்கான அமைப்பு இருக்கு. தன்னுடைய ஊரை விட்டு வெளியே, இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா, தனுசு ராசி குழந்தைகளை கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும், இல்லை வெளியூரில் போய் படிக்கணும், இல்லை பெரிய இதில் போய் படிக்கணும், அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும், NIT IITயில் போய் படிக்கணும். ஸோ இப்படி வெளியில் போய் படிக்கணும், ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆள் மனதில் இப்போவே விதைக்க ஆரம்பிக்கும். இந்த தனுசு ராசி குழந்தைகளுக்கு நல்லா படிக்க போகிறாங்க. வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் போய் 8ஆம் இடத்தில் இருக்கீங்க, ஊரை விட்டு வெளியே நகர்ந்தே தீரணும். நிறைய பேர் ப்ரமோஷனுக்காக இடமாற்றத்துடன் கூடிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது என்று சொல்ல வர. அப்போ தனுசுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். சேஞ்சஸ் நிச்சயமாக ஏற்படுத்தும். பாக்யாதிபதி சூரியன் நீச்சமாக இருக்காரே, ஏதாவது பாக்கியம் கெட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம். நிச்சயமாக கிடையாது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 9ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். பட் அந்த 7லிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தான் சூரியன் நீச்சமாக இருக்கார். அந்த ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் அங்கே 11ல் வந்துடுறார். அப்போ நீச்ச பங்கமாக மாறும். அப்போ வலுப்பெறுகிறது, பாக்கியம் வலுப்பெறுகிறது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ எந்த விதத்திலும் பங்கம் என்பது தனுசுக்கு நிச்சயமாக கிடையாது. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் சொன்னால் தொழில் துறையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சில சேஞ்சஸ் செய்வீங்க, நல்ல சேஞ்சஸ் எடுத்துவீங்க, துறை ரீதியான சில மாற்றங்களை உருவாக்குவீங்க, சில கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தனுசுக்கு உண்டு.
அப்போ தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாவது உங்கள் காதுக்கு கிடைக்கும். ஒரு இனிமையாக இருக்கும், சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார், குரு காரக கிரகம் வலுப்பெறுகிறது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தாகணும் அல்லவா? அப்போ அந்த அமைப்பும் இருக்கிறது. அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, பாக்கியம் நல்லா இருக்கு, ரிசர்ச்சில் ஆர்வம் உண்டு, பொது நலத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கு. குலதெய்வத்தை சென்று வழிபடுவது சிறப்பு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டா, இந்த ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி 4/11/2025 அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அதாவது சந்திரனுங்கிறது மனதை குறிக்கக்கூடியவன். சந்திரனுங்கிறது உங்க தனுசுக்கு 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடியவன். மனக்குழப்பங்கள், மனசார, அதாவது என்னதான் தைரியமாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும்ல, அதெல்லாம் போக்கணும். தாய் நன்றாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை தனுசுக்கும் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும், திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் நன்மையை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், உங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.